ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் தண்ணி குழம்பு நான் எதிர்பார்த்ததை விட அருமையாக வந்திருக்குது. சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்தது. நல்லெண்ணெய் சூடு இருந்ததும் பட்டை 2, கிராம்பு 2, சோம்பு கொஞ்சம் பொரிய விட்டு ஸ்லைஸாக கட் பண்ண 3 பல்லாரி வெங்காயம் பொன்னிறமாக வறுத்து விடுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக வதக்கி விடுறேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் பண்ணது 2 நிமிஷம் கலந்து கொடுக்குறேன். 3 தக்காளி பழம் கட் பண்ணதை ஒரு 3 நிமிஷம் கலந்து கொடுத்துக்கிறேன். தக்காளி மசிய தேவையில்லை. கொஞ்சமாக தயிர் சேர்த்து கலந்து கொடுத்துக்கிறேன். நம்மளோட மசாலா எவ்வளோ அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணி இருக்கிற சிக்கனையும் இந்த மசாலாவிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்த்துக்கணும். மிக்சி ஜார் அலசின தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். மூடி போட்டு தான் குக் பண்ணுறேன். இடையில கலந்து கொடுக்குறேன். இப்போ கொதிச்சிட்டு இருக்கும்போது திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். சிக்கன் அவ்வளோ அருமையாக வெந்து வந்துட்டு இருக்குது. 25 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி பாதியாக வற்றி சிக்கன் அருமையாக வெந்து வந்திருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.